ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதன் பிறகு ரோட் ஷோக்களை தவிர்த்த விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சித்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக ஈரோட்டில் பவத்தம்பாளையம் என்ற இடத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த முடிவு செய்த தாவேகாவினர் காவல்துறையிடம் அனுமதி கோரினர். அந்த இடம் போதுமானதாக இல்லாத நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்தது. இதையடுத்து விஜயமங்கலம் டோல்கேட் அருகே 26 ஏக்கர் இடத்தில் நிகழ்ச்சியை நடத்த தாவேகாவினர் அனுமதி கோரினர். அந்த இடத்தை ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தாவேகாவின் கூட்டத்திற்கு அனுமதி அளித்தார். தாவேகா கூட்டம் நடைபெறும் இடம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்பதால் இடத்தை பயன்படுத்த 50,000 ரூபாய் வாடகையும் முன்பணமாக 50,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் நீரிழிவு நோய்க்கான ஒசம்பிக் மருந்தை நோவோ நோர்டிஸ்க் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. உலகளவில் நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் தயாரிப்பில் டென்மார்க்கின் நோவோ நோர்டிஸ்க் நிறுவனம் முன்னணி வகிக்கிறது. இந்த நிறுவனம் நீரிழிவு மற்றும் உடல் எடை குறைப்பிற்காக ஒசம்பிக் மருந்தை கடந்த 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவில் அறிமுகம் செய்தது. இந்த நிலையில் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது அதிக டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் உள்ள இந்தியாவில் ஒசம்பிக் மருந்தை நோவோ நோர்டிஸ்க் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த மருந்து 0.25 மில்லிகிராம், 0.5 மில்லிகிராம் மற்றும் 1 மில்லிகிராம் ஆகிய 3 டோசேஜ் வடிவங்களில் வலியில்லாமல் செலுத்த ஒற்றை பயன்பாட்டு ஊசி பேனா வடிவில் கிடைக்கிறது. 0.25 மில்லிகிராம் மருந்தை ஒரு வாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு 2,200 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மருந்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதுடன் 15 விழுக்காடு வரை உடல் எடையை குறைக்கும் திறன் கொண்டது என்றும் இதய மற்றும் சிறுநீரக நோய்களுக்கான அபாயத்தை குறைப்பதிலும் இது முக்கிய பங்கு வகிப்பதாகவும் நோவோ நோர்டிஸ்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாளை மறுதினம் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வரும் 17, 18ஆம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.